தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் தனியரசு அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. அவங்களிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழர்களுக்கு இருமுறைக்கு வணக்கம். சார், இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குன்னா, விஜய் அவருடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் அவங்க பேசிய அந்த பேச்சுக்கள், விஜய் அவருடைய பேச்சு இதெல்லாமே நேற்றே இது குறித்து டிபேட்லலாம் நீங்கள் ரொம்ப பயங்கரமாக காரசாரமாலாமே பேசியிருந்தீங்க. விஜய் அவர்களுடைய இந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழா, அதில் பங்கு பெற்று பேசிய அவருடைய பேச்சு, விஜய் அவருடைய பேச்சு, இதெல்லாம் நீங்கள் முதல் கட்டமாக இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்த பொதுவாக ஒரு அறிவு சார்ந்த ஒரு நவீன அரசியல் சமூகத்தில், அது இந்தியா மாதிரி மக்கள் தொகை பெருமளவு இருக்கிற நாட்டில், பல கட்சி அரசியல் அல்லது ஆட்சி முறையமைப்பு இருக்கிற ஒரு நாட்டில் யார் வேணாலும் கட்சி துவக்கலாம், பொது வாழ்க்கைக்கு வரலாம், மாற்றுக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை நேர்ந்திருக்கிற ஒரு பெரும் அவலம் என்னன்னா, தொடர்ந்து நடிகர்கள் நாடாள முயல்வது அல்லது வயதான காலத்துல அவர்கள் திரைத்துறையிலிருந்து அரசியல் துறைக்கு வந்த உடனே முதலமைச்சர் ஆகணும், கட்சி துவக்கணும், எல்லாரும் வாழ்கள் கோஷம் போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய இங்க இருக்கிற ஒரு தாழ்வு, ஒரு அவமானம், ஒரு அறியாமை அல்லது நடிகர்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல் சமூக நவீன அறிவு சமூகத்துக்கு இழுக்கு தாழ்வுங்கிறத தனியரசு நம்ம தொடர்ந்து வலியுறுத்தினேன். அதில் ரஜினி சொன்னேன், கமல் சொன்னேன், பல நடிகர்களை பற்றி அதை பட்டியலிட்டு கடுமையாக நான் அதை விமர்சித்தேன். ஆனால் அவங்களாம் கூட ஒரு கட்டத்தை கட்டுப்படுத்தப்பட்டு பலகீனப்படுத்தப்பட்டு இப்போ சரியா இருக்காங்க. ஆனால் புதிதாக 2026 வர இருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றிக்கிழமை ஒரு கட்சியை ஒரு நடிகர் விஜய் துவக்கிறார். துவக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஓராண்டு முடிந்து விட்டது. கட்சி துவங்கி ஓராண்டுகளுக்கு பிறகு கூட இன்னும் அது தமிழ்நாட்டு மக்களுக்காக எந்த கருத்தியலை அல்லது மக்களுக்கான எந்த குறைகளை தீர்ப்பதற்காக அது பேசுகிறார்களோ இல்லை, அவங்க கருத்துங்கிறதா அவங்க தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்களுடைய இரு கண்கள்னு சொல்றாங்க. வேலுநாச்சியரை ஒரு பக்கம் வச்சிருக்காங்க, காமராஜரை வச்சிருக்காங்க, பெரியாரை வச்சிருக்காங்க. இதுதான் எங்களோட சித்தாந்தம்னு சொல்றாங்களே அவங்க சொல்லும் போது. ஒரு உருவத்தை வச்சுட்டு சித்தாந்தம்ங்கிறதுல அது நீங்க ஒரு இறைவனை வச்சுட்டு இது என்னுடைய சித்தாந்தம்னு சொல்ற மாதிரி தான். அதெல்லாம் களத்துல இருக்கணும்ல, செயல்பாட்டில் இருக்கணும்ல. இப்ப நீங்க ஒரு தந்தை பெரியார் என்னுடைய அரசியல் வழிகாட்டின்னு சொல்றாரு. கூட நீங்க காட்சி வேணா பார்த்தேன், அவர் தான் இவர் அழைச்சிட்டு போற மாதிரி எல்லாம் போட்டுருந்தாங்க. ஆனா விஜய் ஒரு இடத்துலயாவது தந்தை பெரியார் வாழ்க, பேரறிஞர் அண்ணா வாழ்க, மாநில உரிமை வாழ்க, இந்தி உடைய கூட்டாட்சி தத்துவம் வாழ்க, எதிர்ச்செதியார ஒன்றிய பாஜக மூடி அரசின் சர்வாதிகார பொறுப்பு ஒழிக அப்படின்னு எந்த இடத்துலயாவது மோடி ஏதாவது விஜய் பேசினாரான்னா பேசல. ஓராண்டா பேசுறேன். மொத்தமா அவர் பேசியதே ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கு. ஒரு வருஷத்துல அரசியல் பேசியது. நேற்று கூட 2ஆம் ஆண்டு துவக்க விழா. அந்த துவக்க விழாவிலையும் ஒரு வடநாட்டுக்காரரை இந்திக்காரரை பிரசாந்த் கிஷோரை கொண்டுட்டு ஒரு உயர் ஜாதி சமூக ஒரு பாஜக RSS ஆதரவாளரை கொண்டுட்டு முதலாளியை அமர வச்சுக்கிட்டு இவரு அவருடைய வழிகாட்டுதல்ல ஒரு கட்சியை நடத்துறாரு. அப்ப தமிழ்நாட்டுல இவர் ஒரு கட்சியை துவக்கி இருக்கிறாரு. இந்த கட்சிக்கு வழிகாட்டுதலா வடநாட்டுக்கு ஒரு இந்திக்காரர் வருகிறார். இவர் இங்க மும்மொழி அல்லது இருமொழின்னு சொல்லும் போது இங்க திணிக்கப்படக்கூடாது, அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னா நம்ம பிரசாந்த் கிஷோரே பீகார் மாநிலத்துக்குள்ள போக முடியாது. ஏன்னா இவரு மேடையில் எப்படி நேற்று இந்தி வச்சு சொல்லியிருந்தாருன்னா, அதனால இந்திங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிறதுக்கு அஞ்சு ஒரு விஜய் எப்படி இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தந்தை பெரியாரை பேரறிஞர் அண்ணாவை பற்றி நின்று நான் அரசியல் செய்யறேன், பெரியார் தான் எனக்கு அரசியல் வழிகாட்டினா இந்தியோடைய தமிழ் வாழ்வுன்னு சொல்றதுக்கே பயப்படுற நம்முடைய விஜய் வச்சுக்கிட்டு நீ அந்த கட்சி எப்படி மக்கள் ஆதரிக்கிறது? இல்ல, அதே பிரசாந்த் கிஷோர் தான் திமுகவுக்கும் எலெக்ஷன் அந்த வியூகம் வகுக்கிறதுக்காக ஆதவர்ஜனாவும் கூட்டு வந்தார் இல்லையா? அதே டீம் தானே இப்ப உள்ள போயிருக்கு. ஸோ அதே மாதிரி விஜய்க்கும் வந்திருக்காரு அப்படின்னு இதை நம்ம எடுத்துக்க முடியாதா? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்க வேலை செஞ்சது கூலிக்கு, அதாவது ஊதியத்துக்கு, பணியாளரா, கூலிக்காரரா, வேலையாளரா அப்படி இருந்தாங்க. ஒரு வாட்ச்மேனை போல, ஒரு கார் டிரைவர் மாதிரி அவங்க சொல்ற வேலையை பல வடநாட்டுக்காரங்க இங்க வேலை செய்யறாங்க, பல கட்டட வேலை செய்யறாங்க, மெட்ரோல் வேலை செய்யறாங்க, ஆடு மாடு கால்நடைகளுக்கு வேலைக்கு வர்றாங்க. பல்வேறு உடல் உழைப்பு தொழிலாளிகள் கூட ஒரு வடநாட்டுல வேலை இல்லாததுனால பிரசாந்த் கிஷோருக்கு இந்த மாதிரி இந்த கேமரா இயக்கிறது இப்படி எல்லாம் போறது வர்றதுங்கிறதுக்கான ஒரு பயண திட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுக்காக வடநாட்டுக்காரங்களை ஒரு பணியாளராக பயன்படுத்துறது திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது தளபதி. ஆனா இங்க விஜய் என்ன செய்யறாரு? விஜயை நீங்க அவருடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் அந்த ஜன் சுராஜ்ங்கிற கட்சி தலைவராக இருக்கிற பிரசாந்த் கிஷோரை அல்லது அந்த ஊடக அல்லது நியூஸ் வகுப்பாளர் சொல்ற இந்த ஆதவர்ஜனாவை இருக்கிறாருன்னா மையத்தில் அமர வச்சு அவங்கதான் இவருடைய குரு, அவங்கதான் இவருடைய வழிகாட்டி, நண்பன், அந்த ஜன்
சுராஜ்ங்கிற பீகார் கட்சியினுடைய தலைவர் பிரசாந்த் கிஷோருக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் தமிழக வெற்றி கழகத்துக்கும் விஜய்க்கும் ஒரே கொள்கை தான் மொத்த கருத்து. இல்ல இப்ப அவர் ஒரு கட்சியோட ஒரு தலைவரா இங்க வந்திருக்காரு, நம்ம அதை எடுத்துக்கலாம் இல்லையா? முன்னாடி வந்து நீங்க சொல்ற மாதிரி திமுகவுக்கு ஒரு ஐடி விங் ஊழியர் மாதிரி பிரபலப்படுத்துறதுக்காக அவர் வந்திருந்தாரு. இப்ப அவர்கிட்ட ஒரு பார்ட்டி இருக்கு, ஒரு மத்தியில இருக்கிற ஒரு பார்ட்டியை சார்ந்த ஒருத்தனா நான் இங்க வந்து கலந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம எடுத்துக்க முடியாதா? அது நம்ம இதுல இப்போ ஒத்திசைவா இருக்கிறது தானே. இப்ப இங்க ஒரு கட்சி இருப்பாங்க, சென்ட்ரல்ல ஒரு கட்சி இருப்பாங்க அப்படின்னு பாக்குறப்போ இது ஒரு நல்ல முன்னெடுப்பு மாதிரி தானே இருக்கு. அவரும் அங்க சென்ட்ரல்ல ஆரம்பிச்சிருக்காரு, இவரும் இங்க தமிழ்நாடு ஆரம்பிச்சிருக்காருங்கிறப்போ எங்களோட அந்த வேவ் லென்த் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுல தப்பு மாதிரி தெரியலையே. இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க, 2 பேரும் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு ப்ராடக்ட மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ரெண்டு எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் வந்திருக்காங்க அல்லது 2 ஸ்டேட் மேனேஜர் வந்திருக்காங்க, சந்திக்கிறாங்கன்னா அது பிரச்சனை. நான் சொல்றது அரசியல் கட்சி. அவர் உருவாக்கி இருக்கிறது பீகார்ல. அவர் வந்து ஒரு ஜன் சுராஜ்ங்கிற ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் அவர் தலைவர் அங்க போட்டிட்டாரு, வைகுந்தோயெல்லாம் இழந்தாரு, மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. அதே மாதிரி இங்க தமிழக வெற்றி கழகத்தை நாளைக்கு விஜய் ஆரம்பிச்சிருக்காரு, முயற்சி பண்றாங்க, தோற்று போறாரு, தோற்கடிக்கப்பட வேண்டும், மக்கள் தலைமை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் தனியார் மாதிரி. ஆனா நீங்க 2 பேரும் ஒரே கொள்கைன்னு சொல்லிட்டீங்கன்னா 2 பேரும் தனித்தனி கட்சி இருக்கு. அதாவது நீங்க ஜன் சுராஜ்ங்கிற கட்சிக்கு அந்த கட்சிக்கு ஒரே கருத்து உள்ளது என்னுடைய நண்பன்னா அந்த கட்சிக்கு மாநில தலைவராக விஜய் செயல்பட வேண்டியதானே. விஜய்க்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு தனி கட்சி. அது மட்டும் இல்ல, நீங்க 2 பேருக்கு ஒரே கட்சின்னா பிரசாந்த் கிஷோர் வந்து இந்தி திணிப்பை மறுக்கிறாரா, மும்மொழி திட்டத்தை மறுக்கிறாரா? பிரசாந்த் கிஷோர் பெரியாரை ஏற்றுட்டாரா? பெரியாருடைய கருத்தை ஒரு வார்த்தையை உங்க ஜன் சுராஜ் கட்சி பீகார்ல பேசிடுமா, இந்தியாவில் பேசிடுமா? சிலையை வாங்கிட்டாரு, பெரியார் சிலையை கொடுத்தோன்னு வாங்கிட்டாரு, சிலை பரிசு கொடுத்தோம். வாங்கி போய் எடை போட்டுருவாரு பழைய கடையில கொண்டு எங்க வைக்க போறாரு? பெரியார்னா அவருக்கு என்ன பிரசாந்த் கிஷோர் தெரியணும்ல. அது ஒரு அவர் ஏதாவது ஒரு கடவுள் சிலை, ஏதாவது ஒரு ராமர், ஏதாவது ஒரு பீஸ்வரு, அந்த மாதிரி ஏதாவது துரோணாச்சாரியார் நினைச்சு வாங்கியிருப்பாரு. பெரியார்னா என்ன கீழே என்ன எழுதியிருக்கோம்? கடவுள் இல்லவே இல்லை, கற்பித்தவன் காட்டு மிராண்டி, வணங்கியாக அது பரப்பியுமே அயோக்கியம் இருக்கு. அப்ப நீங்க அந்த கருத்தை நீங்க விஜய அதை கொடுத்த விஜயம் பெரியாரையாவுடைய கருத்தை ஏற்கல, பெரியார் என்ன தெரியாது. இல்ல ஒருவேளை திமுகவுக்கு வீக வகுப்பாளரா வந்தவருக்கு பெரியாரை பத்தி தெரிஞ்சிருக்காதா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு இல்லையா? அது கொள்கை வகுக்கிற இடத்துல பிரசாந்த் கிஷோர் இல்லை. எப்படி மேட்டு போடணும், கேமரா எங்க இருக்கணும். அதாவது பெரியாரையாவுடைய கருத்தை பிரதிபலிக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களை சுயமரியாதை கருத்துக்களை தமிழ் வாழ்க, இனம் வாழ்க, மொழி வாழ்க, பகுத்தறிவு வாழ்க, கூட்டாட்சி தத்துவம் வாழ்கன்னு சொல்றத உலகத்துக்கு கொண்டுட்டு போற ஒரு பணியாளர் பிரசாந்த் கிஷோரா வச்சிருந்ததுல அது பரவாயில்ல. ஏன்னா இங்க ஆட்கள் குறைவா இருக்கிறாங்க, ஒரு வடநாட்டுக்காரர் குறைஞ்ச வேலைக்கு சம்பளத்துக்கு வந்து பாரு வச்சிருக்கலாம், ஆளை வச்சுனா அப்படி குறைஞ்ச சம்பளத்துக்கு அந்த பையன் வேலை செஞ்சிருக்கலாம். ஆனா இங்க வந்து அப்படி வேலை செஞ்சவங்க எல்லாம் கொள்கை வகுப்பாளர்களாகவும் இந்த கட்சியையே வழிநடத்துகிற சீஃப், அதாவது இவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ் அல்லது எம்டி மேனேஜிங் டைரக்டர் மாதிரி அல்லது ப்ரொப்ரேட்டர் உரிமையாளர் மாதிரில வர்றாங்க. அதுதான் இங்க பிழைகிறது, தவறானது. அப்படின்னா நீங்க இந்திக்காரர் வந்து இங்க கட்சி நடத்துறாரு, அந்த கட்சிக்கு விஜய் எதுக்கு தலைவராக இருக்கணும்? அல்லது விஜய் தலைவராக இருந்தால் மட்டும் தமிழ்நாட்டுக்கு அல்லது லட்சக்கணக்கான இந்த தமிழ்நாட்டு இளைஞர்கள், விஜய் நம்பி போற இளைஞர்கள், கட்சி தொண்டர்களாகவும் ரசிகர்களாகவும் இருக்கிற அந்த குடும்பங்களை எல்லாம் திட்டமிட்டு இந்த தமிழ் சமூகத்துக்கு மத்தியில ஒரு வடநாட்டு இந்தி கருத்தை, இங்க இருக்கிற தமிழ் இனம், மொழி, இந்தி எதிர்ப்பு, தமிழ் வாழ்க, தமிழ் காப்பு, சுயமரியாதை, மாநில உரிமை, இந்த கருத்திலிருந்து இந்த மக்களை மடைமாற்றுவதற்கு வடநாட்டு கட்சி பாஜகவின் வழியாக பிரசாந்த் கிஷோர் வழியாக விஜய் வருகிறார். அப்ப விஜயை வெறும் திரைப்படத்தில் பெரிய ஒரு பெரிய நேர்மையாளனை போல, ஏழை எளிய உழைக்கும் மக்களின் பங்காளனை போல களத்தில் திரைப்படத்துல காட்டி வச்சிருக்கிறதுனால இந்த அப்பாவி நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள் இப்படி அவர் சொல்ற தோழா தோழி எல்லாம் அந்த விஜயை எதுக்குமே தெரியாம பாவம் போய் அவங்க வாழ்க பின்னாடி ஓடுறாங்க. பாவமா இருக்கு. இப்ப நீங்க கும்பமேளாவில் போற கூட்டத்துக்கும் விஜய்க்கு போற கூட்டத்துக்கு ஏதாவது வேறுபாடு இருக்கா? அவங்களும் எதுக்கு போறாங்கன்னு தெரியாது. இங்க காட்சிக்கு போற மாதிரி தான் விஜய் கூட்டத்துக்கு வர்றாங்க. அந்த விஜய்க்கு நிறைய ஃபேமிலி சொல்லிலாம் குழந்தை வருது பாக்குறேன். அந்த குழந்தையெல்லாம் நீங்க போய் எதுக்காக விஜய் ஆதரிக்கிறீங்கன்னா தெரியாது சார், சினிமாவில் நல்லா நடிக்கிறார் சார், அந்த லேக்கில் தெரியாது, நல்லது செய்வார்னு எங்களுக்கு தோணுது. எப்படி தோணுச்சு? திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குனரும்
கதாசிரியரும் பாடலாசிரியரும் கவிஞரும் திரைப்படத்துல அப்படி எழுதி கொடுத்தாரு, அதை பேசினாரு, நடிச்சாரு. அதனால மக்கள் அந்த படத்தை பார்த்தாங்க. ஆனா அது நடிச்சு அதுக்கு சம்பளம் வாங்கிட்டாருன்னு இந்த பாவம் அப்பாவி மக்களுக்கு தெரியாது. அப்ப திரைப்படத்துல தன்னுடைய ஊழியனா வேலை செஞ்ச, தன்னை மகிழ்விப்பதற்காக ஒரு வேலைக்காரனா வச்சிருந்த விஜய இவர்கள் நாடாளுமன்றத்துக்கு முதலமைச்சராக வாங்கி இன்னும் அப்படியே நேர் எதிர் துருவத்தில் கொண்டு வந்து யதார்த்த அரசியல் களம் இருந்தது. அப்ப அது அறிவுக்கு முரணானது. மூடர்களின் மொத்த கூட்டமாக இருக்கிற, அறியாவின் மொத்த வடிவமாக இருக்கிற தமிழ்நாட்டினுடைய இந்த நீண்ட நெடுங்கால இந்த நடிகர்களை நாடாள சிவப்பு கம்பளம் வைத்து வரவேற்கிற இந்த அறியாமை இருக்குதுல்ல, இந்த அவமானம், இந்த தாழ்வு நம்முடைய சமகாலத்திலாவது தீர்க்கணும்னு தான் தனியரசு 24 மணி நேரமும் மக்கள்கிட்ட பரப்புரை நடத்துறோம், விழிப்புணர்வு சொல்றோம். மக்கள் திருத்துறாங்க, ரஜினியை நிராகரிச்சாங்க, கமலை கூட கட்டுப்படுத்துறாங்க, விஜயகாந்தன் கூட ஒரு எல்லை மீறி வர முடியாம போச்சு, அவ்வளவு தியாகி. ஆனா இன்னைக்கு விஜய் எந்த தியாகமும் செய்யாம ஓராண்டுல முதலமைச்சர் அறிவியலை நோக்கி அந்த மகிழத்தை இல்ல எம்ஜிஆர் போல நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. எப்படி எம்ஜிஆர் அவர்களும் இப்படிதான் இருந்துச்சு, அவர் பார்க்காத சர்க்கிள்களா, அவர் மாதிரியான அந்த வெற்றியை என்னால பெற முடியும் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் ஓவரால் சொல்ல வரக்கூடிய விஷயம் இதுவாக தான் இருக்கு. எம்ஜிஆரோட இடத்தை அவரால் பிடிக்க முடியுமா, இல்ல அவர் மாதிரி வெற்றி அமைவதற்கு அந்த வே தெரியுதா உங்களுக்கு? இல்லையா, அவர் புரட்சி தலைவர் அம்மா எல்லாம் ஒரு மாபெரும் தத்துவ இயக்கத்துல தன்னை இணைத்து கொண்டு பணியாற்றி பக்குவப்பட்டு படிப்படியாக ஒரு கட்டத்துல நடிப்பு துறையில் இருந்து நீண்ட காலம் விலகி இருந்து அரசியலுக்குள்ள அதிகாரத்தை மக்கள் ஆதரவோடு கைப்பற்றுகிறார்கள். அது கூட அவர்களுக்கு அந்த திரை நிழல் அவர்களை வலிமைப்படுத்தி இருக்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த திரைக்கு அவர்களை கொண்டு வந்தது அல்லது திரையில் நாட்டு மக்களுக்கு தேவையான நல்ல கருத்துக்களை பேச வைத்தது, பாட வைத்தது, நடிக்க வைத்ததெல்லாம் யார் தந்தை பெரியார் பட்டுக்கோட்டை அந்த மிகச்சிறந்த சிந்தனையான புது உடைமை கருத்துக்கள் சிகப்பு சிந்தனையை விதைத்தவன். காடு விளைஞ்ச வச்சா நமக்கு கைதி காலம் தான் அமைச்சோம். யாரு பட்டுக்கோட்டை பாடுறது, புரட்சி தலைவர் திரையில பாடுறாரு. என்ன கொடுக்குன்னா, திரையில் அவர் என்னவெல்லாம் பாடினாரோ பேசினாரோ அதை அப்படியே நிஜ வாழ்க்கையில் அதை போலவே வாழ்ந்தவர் புரட்சி தலைவர். தனக்காக தன் குடும்பத்துக்காக ₹1 கூட சொத்து சேர்க்காமல் மொத்த பணத்தையும் நாட்டு மக்களுக்கு தன்னுடைய கொள்கைகளை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்களுக்காகவே வாரி இறைத்தவர் புரட்சி தலைவர். ஆகவே அந்த மலைக்கு மடுவுக்குமான ஒப்பீடு விஜய்க்கும் எம்ஜிஆருக்கான ஒப்பீடு இன்னும் கூடுதலா போய் 1967 பேரறிஞர் அண்ணாவை போல நான் ஆட்சி மாற்றத்தை சொல்றாரு. அதே மாதிரி 77 புரட்சி தலைவர் கொண்டு வந்ததை போல சொல்றாரு. ஆகவே இவர் பேரறிஞர் அண்ணா கடந்து வந்த பாதை கிட்டத்தட்ட அவரது திராவிடர் கழகத்திலிருந்து நீண்ட நெடுங்காலம் ஒரு தத்துவ இயக்கத்தில் பணியாற்றிய ஒரு மகத்தான மாபெரும் அறிஞரை ஒப்பிட்டு விஜய் பேசுறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையா இருக்கு. ஆகவே இதையெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அல்லது இந்த நவீன சமூகம் கொண்டாடி வரவேற்கிறது தாழ்விலேயே தாழ்வு அவமானம். அதுல நீங்க இந்த திரைப்படங்கள் அதாவது ஊடகம், சமூக ஊடகம், நாளிதழ்கள் இவங்கெல்லாமே பெரிய அளவில் இந்த மாதிரி நடிகர்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்க்கிறாங்க. அப்ப அப்பாவி மக்கள் அதுக்கு இரையாகிறாங்க. அதனால நம்ம ரொம்ப கடுமையா போராடி இந்த ஒப்பனைகளுக்கு, நடிப்புக்கு அல்லது அவர் சார்ந்திருக்கிற பற்றி இருக்கிற கோட்பாடு, கொள்கை எதுவும் மற்ற சாதாரண விஷயம் நடிகர் இந்த அரசியல் கட்சியை நடத்துவதற்கோ நாடாளுமன்றத்திற்கோ தகுதியற்றவர். ஆகவே இவரை நீங்கள் நிராகரிக்க வேண்டும் என்று தனியரசு தொடர்ந்து மக்கள் மன்றங்கள்ல நம்ம தொடர்ந்து நம்முடைய கருத்துக்களை நான் ஆணித்தரமா உறுதிபட வலியுறுத்துறேன். அதுல உண்மையே இருக்குது, 100 விழுக்காடு உண்மை இருப்பதனால்தான் தனியரசின் கருத்தை நாட்டு மக்கள் ஏற்கிறார்கள், நிராகரிக்கிறார். இதுல ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பேசிய ஒரு கருத்து முக்கியமான ரொம்ப பரபரப்பா பேசுறாங்க. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட திமுக அரசு ஒரு பண்ணையார் மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அவங்க வாரிசுகள் இவங்க தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அதன் பிறகு விஜய் பேசும்போதும் பார்த்தா அதுல பாசிசமா பாயாசமா இவங்க 2 பேருமே ஒரு செட்டிங் வச்சு இங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாரு விஜய். ஸோ ஆதவ அர்ஜுனாவுடைய கருத்தும் விஜயோடைய அந்த கருத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. யாருக்குமே அரசியல் பயிற்சி இல்லை, அரசியல் வேட்கை இல்லை, வெறும் பிழைப்புவாதிகள் தான். இப்ப விஜயோ ஆதவ அர்ஜுனாவோ பிரசாந்த் கிஷோரோ முழுக்க ஒரு மக்களை நேசித்து
மண்ணை நேசித்து, மொழியை நேசித்து, அதாவது இனத்தை நேசித்து, சுதந்திரத்தை, ஜனநாயகத்தை, மக்களாட்சி பண்புகளை நேசித்து அதை பாதுகாக்கிற வேட்கை இல்லாத வெறும் சாதாரண ஒரு ஒரு சுகமோக பிழைப்புவாதிகள் தான் இவங்கெல்லாம். இவங்கெல்லாம் பெரிய மாளிகையில பணக்காரர்களா இருக்கிறாரு, பெரிய விலை உயர்ந்த கார்கள் இருக்காங்க, எல்லா பணத்தை வாரி இறைக்கிற வசதி வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு இவர்கள் ஏழை கட்சியை போலவும் பிற கட்சிகளினுடைய பண்ணையாறுகள் மாதிரி பச்சை பொய்ய வெளியே சொல்றாங்க. அப்ப நீங்க இப்ப ஆதரவர்ஜினா என்ன ஏழையா? எந்த சேரியில, எந்த காலனியில, இங்க நம்ம சென்னையில இருக்குல்ல கண்ணகி நகரு, நம்ம செம்மஞ்சேரி, இது மாதிரி நம்ம எளிய மக்களை கொண்டு போய், உழைக்கிற மக்களை கொண்டு போய், அந்த மண்ணின் பூர்வீக மக்களை கொண்டு போய் அங்க எல்லாம் ரொம்ப வசதி வாய்ப்பற்ற இடங்கள்ல குடியமர்த்துகிற மாதிரியான இடங்கள்ல இருந்து தான் விஜய் வர்றாரா? விஜய் அங்கிருந்து தான் ஆதரவர்ஜினா வர்றாரா? அங்கிருந்து பிரசாந்த் கிஷோர் வந்தாங்களா? பிரசாந்த் கிஷோர் எந்த லாட்சியில் தங்கி இருக்காரு? விஜய் போய் எந்த நாளைக்கு விடுதியில் தங்குறாரு? ஆதரவர்ஜினா எந்த விடுதியில் தங்குறாரு? எல்லாம் நட்சத்திர ஹோட்டல்ல தங்கிக்கிட்டு அவங்கெல்லாம் பண்ணையாருங்க, நான் ஏழைங்கிறார். அப்படின்னா நீங்க பண்ண வெளிநாட்டுக்காரர் எதிர்வாங்க, வெளி உயர்ந்த வெளிநாட்டுக்கார, நீ ஏழைகளின் பங்காளர். இந்திய நாட்டில் தயாரிச்ச கார் கூட இல்லை, வெளிநாட்டுக்கார் பல கோடிக்கணக்கான ரூபாய்க்கு இறக்குமதி வரி கட்டி அந்த கார்ல வந்து இந்த ஏழைகளின் கண்ணீரை துடைக்கிற பச்சை பொய்ய விஜய் சொன்னா, இந்த குழந்தைகளாம் பாவம், ஏழை குழந்தைகள்லாம் தமிழ்நாட்டில் நம்ம அறியாமையில, வறுமையில, அரசியல் விழிப்புணர்வு இல்லாத இந்த சமூகத்தை ஏமாற்றுறாங்க. உதாரணத்துக்கு நேற்று 2 பெண் குழந்தைகளை கொண்டுட்டு வந்து ஒரு 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒரு தனியார் பள்ளியில் படிக்க வச்சாங்க. அந்த குழந்தைகள்லாம் நான் படிக்கிறதுக்கான இடைநிற்றலுக்காக இருந்த சூழல்ல விஜய் அண்ணா எங்களை படிக்க வச்சாரு. விஜய் பயிலகத்துல நாங்க வந்து பயின்றோம் அப்படிங்கிறத ஏதோ படிக்கிறேன், அதுல நாங்க வந்து இப்ப நான் நல்லா இருக்கேன். அந்த 2 குழந்தைகளை வந்து இவர் அடுத்த முதலமைச்சர் 1 லட்சம் ரூபாய், 50,000மோ, 2 லட்சமோ, 5 லட்சம் ரூபாய் செலவு செய்து 2 பெண் குழந்தைகளை கொண்டுட்டு வந்து அங்க படிக்க வச்சுட்டு, வறுமையில் இருந்த குழந்தைகளை படிக்க வச்சு, அந்த குழந்தைகளை படிக்க வச்சதுக்காகவே இவரை முதலமைச்சராக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைகளை பேச வச்சுட்டு, அங்க பொது மேடையில் அந்த குழந்தைகளை கால் ஊடு வச்சா, அப்ப இது திரைப்படத்தை விட திட்டமிட்ட இதை விட பெரிய அவமான வேலை தான் இருக்குமா? இல்ல, இதே மாதிரி தானே எல்லா கட்சிகளுமே அதை பண்றாங்க. இந்த ஒரு ஸ்டார்ட் பாஜகவும் பண்றாங்க, திமுக. ஒரே ஒரு கட்சி, ஏதாவது ஒரு கட்சி, நான் வந்து கலைஞரோ அல்லது நம்ம புரட்சி தலைவர் அம்மாவோ அல்லது வேற இருக்கிற நம்ம பொதுவுடைமை கட்சியில் இருக்கிற எத்தனையோ தலைவர்கள் இப்ப இருக்கிற நம்ம சமூகண்ணனோ, பாலகிருஷ்ணனோ, முத்தரசனோ, வேற ஏதாவது ஒரு கட்சி தலைவர்கள் அவர்கள் எத்தனை உதவிகளை செஞ்சிருப்பாங்க. எவ்வளவு பேருக்கு வீட்டு மனை இல்லாத வீட்டு மனை, வீடு கட்டுவதற்கான எத்தனை சட்டப்பூர்வமான உரிமைகள், 100 நாள் உரிமைகள், 8 மணி நேர வேலை வாய்ப்பு உரிமை, இப்ப நீங்க அங்க சாம்சங் தொழிலாளர்களுக்கான உரிமை, எத்தனை வகையான உரிமைகளை பெற்று கோடிக்கணக்கான மக்களுக்காக உரிமைகளை பெற்று கொடுத்து வாழ்வை விளக்கேற்றிய தலைவர்கள் எல்லாம் போய் அப்படித்தான் காலில் கொடுக்கிறாங்க மேடையில. அல்லது இவர்கள் எல்லாம் அடுத்த நாட்டின் தேர்தலில் முதலமைச்சராக அவங்க பேச வைக்கிறாங்களா? ஆனா இங்க நீங்க பாருங்க, 2 பெண் குழந்தைகள் 2 நிமிஷம் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை பேசிட்டு அந்த அடுத்த முதலமைச்சர் விஜய் வாழ்க, விஜய் அண்ணா வாழ்க, இன்னும் அவர் தான் வாழ வைக்கிறார். எப்படி பாருங்க, இந்த 2 குழந்தை இப்ப தமிழ்நாட்டில் எல்லாருமே விஜயோட பயிலாளர்கள் தான் படிக்கிறாங்களா? 55 லட்சம் மாணவர்கள். விஜய் பக்கத்துல கூட விட மாட்டாரு. இந்த குழந்தைகள் நாளை விஜய் பார்க்கணும்னு சொன்னா விஜய் போன் எடுத்துட்டு வரா? இந்த விஜய் வந்து நீங்க போன் பண்ணா போன் யாரு இருப்பா? விஜய் பயிலரங்கத்துல இருந்து ஒரு மாணவன் பேசுறேன், அந்த விஜய் பயிலரங்க சேரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்க்கணும், எத்தனை முறை பார்க்கணும்? திரைப்படத்தை விட திட்டமிட்ட மோசடி தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எல்லா நடவடிக்கைகள் இருக்குங்கிறதுனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையா இருக்கு. இப்ப இங்க நான் தனியரசு பேசுற மாதிரி தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவர் பேசுறாங்க? யாராவது இதை பத்தி எல்லாரும் விஜய் வாழ்கிறாங்க. எடப்பாடி ஐயோ விஜயான்னு வாழ்க வாழ்கிறது. பாஜக, காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகமே அமைதியா இருக்கு. இல்ல, அவங்க அட்டாக் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. இடையில அவங்களுமே பெருசா ஒருவேளை வேண்டாம் அப்படிங்கிறதுல இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை வீணா எதுக்கு நம்ம சொல்லி அது பப்ளிசிட்டி ஆகணும் அப்படிங்கிறதுனால இருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் விஜய் அவர்களுடைய அந்த பேச்சில் பார்க்குறப்போ அந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது ரொம்ப நிறைய போயிட்டு இருக்கு. நீங்களுமே நிறைய எதிர்ப்புகளை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. மும்மொழி கொள்கையை எல்லாருமே எதிர்க்கிறாங்க. பட் அந்த பாயிண்ட் அவரு அதை மட்டும் எடுத்து ரொம்ப சைலண்டா போற மாதிரி போறாரு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்னவா சார் இருக்கும்? பாஜக தான் பின்னாடி, பாஜகவுடைய ஆள் தான் விஜய்ங்கிறதுனால விஜய் மும்மொழி கொள்கையை எதிர்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு அண்ணாமலை உடனே பதில் சொல்லிட்டாரு, மும்மொழி கொள்கையை
ஏற்க மறுக்கிற, இருமொழி கொள்கிற, வேணும்னு சொல்றிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலை அவர்ல நீ நடத்துற பள்ளிக்கூடத்துல சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல ஹிந்தி கற்று தருகிறையே, அதுக்கு என்ன விளக்கம் தரேன்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் அதனால விஜயால பதில் சொல்ல முடியல. அப்படின்னா இப்ப விஜய் வந்து ஒரு ஏழை மக்களானா இருந்துட்டு சிபிஐ பள்ளிக்கூடம் நடத்துறாருங்கிறது இப்ப அண்ணாமலை சொல்லித்தான் நமக்கு தெரியும். அப்படி இப்படி எல்லாம் ஏற்கனவே பாஜகவோட ஒய்பிரிவு இருந்துட்டு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தை நடத்திக்கிட்டு பெரிய பெரிய பண்ணை வீடுகள் எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு உலகத்திலேயே பெரிய ராஜ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு சும்மா கொள்கை தந்தை பெரியார் அஞ்சலி அம்மாள்னு கற்பனை செஞ்சு பார்க்க முடியாது. தியாகிகள் பொம்மையா 5-6 பொம்மையை செஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க பண்ண தியாகம் இப்ப வேலுநாச்சியார் அம்மாவும் அஞ்சலி அம்மாவும் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் நீங்க எல்லாரும் எதுக்காக வச்சிருக்கீங்க? அதுக்கு பின்னாடி ஒரு வாக்கு தொகுப்பு இருக்கு. அதுக்காக அந்த ஒரு 200 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு ஒரு பொம்மை செஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு பூரா டிவி வர சொல்லி அதுக்கு ஒரு 25 ரூபாய்க்கு ஒரு பூவை போட்டுட்டு நான் அந்த தலைவர் மாதிரி நான் வரப்போறேன்னு சொன்னா அவங்களாம் இப்ப உங்களை மாதிரி பங்களாவில் தான் வாழ்ந்தாங்களா? சொல்லியாமா உங்க பெரிய பெரியெல்லாம் பங்களாவில் தான் இருந்தாங்களா? இவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகளோட தான் இருந்தாரா அண்ணல் அம்பேத்கரையாலாம்? இப்படி நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு பிளக்ஸ், அதுல மொழிபெயர்த்தி ஆகிய ஒரு 15-20 போட்டோ, மேல இந்த 5 தலைவர்களுடைய போட்டோ, அந்த மொத்தமா அந்த பிளக்ஸ் அடிக்கிற செலவே வெறும் 400 ரூபாய் தான். 400 ரூபாய்க்கு ஒரு பிளக்ஸ் இருக்கு. கீழே பூ வந்து 5 தலைவர்களுக்கு 10 ரூபா 500 ரூபா 450 ரூபாயில அடுத்த முதலமைச்சர் நானுதான்னு சொன்னா, அப்ப நாங்க காலம் பூரா பெரியாருக்கு சுமக்கிறவங்க அந்த அம்பேத்கர் சுமந்து தோல் சுமந்து தெரிஞ்சிருவா நாங்க தெரிஞ்சு அடிவிட்டு போராடி இல்ல அவங்க வந்து பாட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லாவே பண்ணிட்டு நீங்க வெறுமனே 450 ரூபா தான் செலவுன்னு சொல்றீங்களே, அதுக்கு சொல்ல வர. அதுக்கு பாருங்க, பாவங்க ஒரு அம்மாவை நாட்டுப்புற பாடகி அம்மாவை கூப்பிட்டு பேச வச்சா என்னை பாட வச்சதுலேயே எனக்கு வாழ்நாள் பெருமைன்னு சொல்றேன். பாவமா இருக்கு. அந்த ஏழ்மையும் வறுமையையும் பயன்படுத்தி இந்த பணக்காரங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா இது மாதிரி ஏழைகளின் மூலமா அவங்களுடைய ஆற்றலை அறிவை ஒரு உச்சத்துக்கு கொண்டு போய் அப்படி பப்ளிசிட்டி பண்றது. இப்ப நீங்க வந்து அது அவங்க வந்து எனக்கு மேல வாய்ப்பு கிடைச்சது. அந்த அம்மா மிக சிறந்த நாட்டுப்புற கலைஞர் மாரியம்மான்னு ஒரு அம்மா. அந்த அம்மா நான் வந்து விஜய திரையில தான் பார்த்திருக்கேன், நேரா பார்த்ததில்ல. நான் பார்த்து பிரமித்து அந்த வந்த பாடல்களின் சொற்களை வார்த்தைகளையே நான் மறந்துட்டேன், 2 வரிகளை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு கூடுதலா நான் தமிழ்நாட்டை காக்க வந்த வெற்றினா அந்த அவங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துறாங்க. அங்க ஈசா யோகா மையத்துல அங்க 1ஆம் நம்பர் ஒரு மோசடி சாமியார் சத்குரு அந்த சிவன் எல்லா அமைதியும் வளர்த்து தருவார்னு சொல்ற சிவன் அவருக்கு மூளையில பிரச்சனை வந்த உடனே எங்க போனாரு? ஆதி யோகி காரணாரு பாட்டு பாடி இசை பண்ணி சிவனா வந்து அந்த மூளையில ஆபரேஷன் பண்ணாரு. அங்க இருக்கிற வெள்ளக்கார மருத்துவர்கள்ல வெளிநாட்டுல படிச்சு எய்ம்ஸ்ல போய் மிகச்சிறந்த மூளை அறுவை சிகிச்சை போய் உடனடியா படுத்திருந்து ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து இங்க வந்து மறுபடியும் சிவன் காப்பாற்றுவாரு, உங்களுக்கு எல்லா நன்மையும் தமிழ்நாட்டுக்கு விட்டு தருவதை என்னோட பச்சை போய் அந்த காட்டு கூட்டத்தை அங்க அழைச்சிட்டு போய் மக்களுக்கு எடுக்கிறாங்க. அப்ப எல்லாம் எல்லாம் மோசடி சாமியார் மோசடி அரசியல் தலைவர்கள் இவங்கெல்லாம் எல்லாரும் உண்மையிலேயே இறைவன் காப்பாற்றுவார்னா இறைவன் காரணம் இல்லாம எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு எதுக்கு போற? தமிழ்நாட்டுல ஆசிரமம் நடத்துற, ஆனா இங்க இருக்கிற கோவில் மெடிக்கலுக்கோ ராமகிருஷ்ணாவுக்கும் கூட போக மாட்டார். அங்க வடநாட்டு இந்திக்கார எய்ம்ஸ் போய் தான் மூளையை கட் பண்ணணும். அங்க போய் நீங்க அங்க போய் யோகி ஆதித்த சிவன் காப்பாத்துற சிவராத்திரி பூஜை பண்ற, ஏன் பூஜையில ரொம்ப அருமையா தியானம் பண்ணலாம், எந்த நோய் வராதுன்னு இந்த காட்டு கூட்டத்தை பூரா இந்த மக்களை பூரா அறியாமல் இருக்கிற வறுமையில் இருக்கிறவன் மோசடி பாவம் மோசடியா இந்த மக்களை கொண்டு போய் அலையலையா அங்க வெளியே தூக்காமச்சு அதுல இந்த ஏழை நாட்டுப்புற கலைஞர்களை வச்சு விடிய ஆடி பாடி அதுல இப்ப நோய் வந்தா அங்க இருந்து ஆம்புலன்ஸ் இருக்கணும், 8000 போலீஸ் 10,000 போலீஸ் எல்லா மனித ஆற்றலை பயன்படுத்தி எதுவும் செய்யாத ஒன்றை போய் இது காப்பாற்று பச்சை போய் சொல்லு. அப்படித்தான் விஜய் அப்படிதான் அந்த 10 பொம்மை வச்சுட்டு நான் வேலுநாச்சியாரு நான் இது அதுலயும் ரொம்ப கவனமா பாருங்க. வேலுநாச்சியார் அம்மானா ஒட்டுமொத்த முக்குளத்து சமூகத்தினுடைய அன்பு கிடைச்சிருமா, அஞ்சலி அம்மானா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாய் தமிழ் சமூகமா இருக்கிற வன்னியர் சமூகத்தினுடைய ஆதரவு கிடைச்சிருமா, அம்பேத்கர் ஐயாவுனா ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்தினுடைய வாக்கு கிடைச்சிருக்கும், தந்தை பெரியார் ஐயாவுனா பகுத்தறிவாளர்களுடைய வாக்கெல்லாம் கிடைச்சிருக்கும், காமராஜருடைய போட்டோ இருக்கிறது, காமராஜர்னா மிகப்பெரிய தேசிய தலைவராகவும் பச்சை தமிழனாகவும் மிகப்பெரிய தமிழ் சமூகத்தினுடைய நாடார் சமூகத்தினுடைய அன்பு கிடைச்சிருக்கு. யாரோ சரியா திட்டமிட்டு இந்த வேலையை செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஏன் நீங்க அண்ணன் தேசப்பிதா மகாத்மா காந்தி ஐயா படத்தை ஏன் விஜய் பேரை பயன்படுத்த மாட்டேறாரு? ஏன்னா அவருக்கு பின்னாடி சமூகம் இல்லை, சாதி இல்லை, ஓட்டு. ஆனால் அவருதான் ஜனநாயகத்தினுடைய ஐக்கான். தமிழ்நாட்டு இந்தியாவினுடைய தேசப்பிதா அண்ணல் மகாத்மா காந்தின்னு
பாஜக எப்படி சொல்லாதோ அப்படித்தான் நீங்க விஜய் சொல்லல. இவங்களுக்கு பின்னாடி எல்லாம் அம்பேத்கர் ஐயாவுக்கு முன்னாடி வாக்கு இருக்கு, இப்படி அஞ்சலி அம்மாவுக்கு பின்னாடி வாக்கு இருக்கு, பெரியார் ஐயாவுக்கு பின்னாடி வாக்கு இருக்கு, நீங்க காமராஜர் ஐயாவுக்கு முன்னாடி பெருந்தலைவருக்கு முன்னாடி வாக்கு இருக்கு. அப்ப இதையெல்லாம் சூழ்ச்சியா சதியா இந்த காட்டு கூட்டத்தை ஏமாத்துறதுக்கு, இந்த அறியாமைகளை திரைப்பட ரசிகர்களா இருந்து கட்ட விட்டுக்கு பால் ஊத்துன இந்த காட்டு கூட்டத்தை வச்சு ஏமாத்துறதுக்கு இந்த திரைப்பட நடிகர்கள் இப்படி பச்சையா ஏமாத்துறாங்க. இந்த பாவம் அப்பாவி இளைஞர்கள் பாவம் அப்படி ஒரு திரையரங்கு மாதிரி நேற்று அந்த தாவாவுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா கூட்டத்திலையும் டிக்கெட் கொடுக்குற மாதிரிக்குள்ள கவுண்டர் பண்ணி ஸ்கேன் பண்ணி உள்ள அனுப்புறாங்க. அதாவது இந்த அறியாமையில் இருக்கிற பாவம் இந்த அப்பாவியில அதுல கூட இங்க ஸ்கேன் பண்ணி மூத்த நீண்ட நாள் அறியாமையில் இருக்கிற ரசிகர்கள், கண்மூடித்தனமான ரசிகர்கள், அதாவது மூத்த காட்டுவாசிகள் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் ஸ்கேன் பண்ணி உள்ள அனுப்பிச்சு அது வந்து ஒரு வார்த்தைக்கு வார்த்தை கைதட்டுற மாதிரி. பிரசாந்த் கிஷோர் வந்து அவர் தெரியாத விஜய் பத்தி அண்டிக்கிறாரா? பெரிய பணக்கார படிச்சவர் வடநாட்டுக்காரர் பெரிய சாதிக்காரர் அவர்களாம் விஜய் பத்தி பெரிய ஆளாக நினைக்கிறேன். விஜய் கையை கட்டி போட்டுருக்காரு, அந்த வடநாட்டு இந்திக்காரரு முதலாளி கால் போட்டு போட்டுருக்காரு எங்க அங்க மேடையில். ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டு தமிழர்கள் தன்மானம் சுயமரியாதை கௌரவம் காலம் பூரா கத்தி இந்த காட்டு கூட்டத்துக்கு அறிவு பண்ணி வச்சா அது ஒரு நடிகர் வடநாட்டுக்காரர் வந்து போட்டுருக்கா இந்த காட்டு கூட்டம் கூட கத்திக்கிட்டு காசு. இது ஆடு மாடுகளை விட மந்தைகளை விட மோசமா இருக்கிற இந்த தமிழ்நாட்டு இளைய தலைமுறையை நம்ம இப்ப திருத்துறது அல்லது திருந்த வேண்டும் என்று இங்க எவ்வளவு தலைவர் பேசுறாருன்னா வாங்கவே தெரிஞ்சு சாதிக்காக உணர்ச்சி வசப்படுவான், மதத்தை சொன்னா உணர்ச்சி வசப்படுவான், காட்டு கூட்டம் ஒன்று சேரும், 2 பேரும் நம்முடைய மண்ணுள்ள மக்கள் நமக்குள்ளேயே மோதிக்கிட்டு சாவான். இப்படி பொது எதிரி வந்தாரா தமிழுக்காவது ஹிந்தி சமஸ்கிருதத்தை திணிக்கிறான், கல்விக்கு பணம் தரல பூமொழி கொள்கையை திணிக்கிறான், தேசிய கல்வி கொள்கையை திணிக்கிறான், ஆளுநர் முழுக்க தமிழுடைய ஹிந்தி வாழ்கன்னு சொல்றாரு. திருவள்ளுவர் நம்முடைய தமிழுடைய மிகப்பெரிய தொன்மை வாய்ந்த புதுமறையை தந்த திருவள்ளுவரையாகவே முடிவுடை போல காவியுடைய அணிவிக்கிறார். இல்ல இதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக விஜய் தாவேகாவை இயக்குவது பாஜக தான் அப்படிங்கறத சொல்ல வர்றீங்களா? பாஜக இல்லாம அவருடைய அனுமதி இல்லாம அவர்களுடைய வற்புறுத்தல் இல்லாம அவருடைய வழிகாட்டுதல் இல்லாம தமிழக வெற்றி கழகம் துவக்கப்படவில்லை. முழுக்க பாஜகவினுடைய எல்லா வகையான திட்டத்தின் அடிப்படையில் எல்லாம் பிரசாந்த் கிஷோர் அல்லது நம்முடைய விஜய் நம்முடைய ஆதவர்ஜனா இவர்கள் எல்லாமே திட்டமிட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக ரசிகர்களாக இருக்கிற ஆயிரக்கணக்கான இளைஞர்களை தமிழ் வாழ்க திராவிடம் பகுத்தறிவு சமூக நீதி இது மாதிரியான மாநில உரிமை களத்துக்கு அவர்கள் போய்விடக்கூடாது என்பதற்காக இவர்கள் விஜயின் வழியாக அந்த ஆற்றல் மிகு இளைஞர்களின் ஆற்றலை அல்லது அந்த குடும்பங்களை இவர்கள் வடநாட்டு பாஜக RSS சித்தாந்தத்திற்கு கொள்முதல் செய்வதற்கு விஜயை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள், ஒரு முகவராக பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கருத்தியல் கோட்பாட்டு இயக்கமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசை திராவிட கருத்தியலை பகுத்தறிவு கருத்துக்களை மாநில உரிமையை இந்தியாவுக்கும் உலகத்திற்கும் காட்டுகிற ஒரு தத்துவ இயக்கமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை அதனுடைய அரசை அல்லது இந்தியா கூட்டணி என்கின்ற ஜனநாயகத்தை சுதந்திரத்தை பாசிசத்தை எதிர்க்கிற ஒரு அறிவு சார்ந்த பொது உடைமை தமிழ் தேசியம் திராவிட தேசியம் என்கின்ற அந்த கூட்டு கொள்கை இருக்குல்ல, அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்தியா கூட்டணி என்கிற அந்த அமைப்பு. அந்த அமைப்பை சிதைப்பதற்கு இவர்கள் அனைவரும் அதை தகர்ப்பதற்கு விஜயை கருவியா பயன்படுத்துறாங்க. விஜய் எடப்பாடி பாஜக 3 பேருமே ஒரே இலக்கு திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். வேற என்ன இன்னொரு கொள்கை இருக்கு? எதற்காக திமுகவை ஆட்சிக்கு அகற்ற வேண்டும்னா எந்த யாரும் பதில் சொல்லல. ஏன்னா அது பாஜக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு கோட்பாட்டு எதிரி என்பதனால் அதை நேற்று அமித்ஷா சொல்றாரு. அதாவது திராவிட முன்னேற்ற கழக அரசை தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்களின் பேராதரவை பெற்று தனிப்பெரும்பான்மை இருக்கிற அரசை தளபதி ஸ்டாலினுடைய அரசை அமித்ஷா என்ன சொல்றாரு? தேச விரோத ஆட்சின்னு சொல்றாரு. ஆன்டி நேஷனல் கவர்மெண்ட் சொல்றது மிகப்பெரிய, அது உள்துறை அமைச்சரே சொல்றாரு. அதைத்தான் நீங்க அந்த அரசை தான் அந்த கட்சியை தான் விஜய் ஒழிக்க வேண்டும் சொல்லுகிறார், நாம் தமிழர் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். விஜய்ங்கிற தனி மனிதன் சொன்னா நம்மளுக்கு கவலை இல்லை. ஆனா ஒரு கட்சியை துவக்கி ஒரு தலைவர் சொல்லும் போது அந்த கீழே இருக்கிற எந்த மக்களுக்காக அந்த திராவிட இயக்கமும் பொது உடைமை இயக்கமும் விடுதலை சிறுத்தையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பெரிய இயக்கம்லாம் போராடுகிறதோ அந்த இயக்கத்தின் கட்டுக்கோப்பை சிதைப்பதற்கு இந்த அப்பாவி மக்களை பயன்படுத்துறாங்க. அப்ப பாஜக திட்டத்தை வச்சுட்டு இருக்குல்ல, இப்ப பாஜக திமுக
அதிமுகவுடைய அரசை வீழ்த்துவது. அதுதான் விஜய் சொல்றார், அதைத்தான் எடப்பாடி சொல்றார். இது மாதிரியான நடிகர்களை அல்லது இது மாதிரியான நம்முடைய பிற இயக்கங்கள் நம்முடைய கோட்பாட்டு எதிரிகளின் கருவியாக வந்து நம்ம எல்லாம் ஏமாற்றுவதற்கு புதிதாக யார் வந்தாலும் நம்பி ஏமாறாமல் தமிழ்நாட்டு மக்கள் தன்மானம், சுயமரியாதை, கௌரவம், சமூக நீதி, சமத்துவம், மதசார்பின்மை, சாதி மதங்களை கடந்து மக்களாகிய நாம் ஓரணியில் தமிழராய் இருப்பது, அந்த திராவிட ஆரிய கருத்து புறணில் இருக்கிற அரசியல் பாதுகாப்பை உறுதி செய்வது, நம்முடைய மொழி தொன்மை வாய்ந்த நம்முடைய தாய் தமிழ் மொழியை பாதுகாப்பது, இதற்கு ஊறு விளைவிக்கிற எந்த வடிவில் எந்த மொழி வந்தாலும் அதை தடுத்து தகர்ப்பதற்கு நாம் ஓரணியில் இருக்கணும். அதை எதிர்ப்பதற்கு பாஜக அதிமுக வழியாக வந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், தமிழக வெற்றி கழகத்தின் வழியாக இருந்தாலும் நம்ம எச்சரிக்க வேண்டும். அவர்களோடு கரம்பற்றி கொண்டு நேரடியாகவோ மறைமுகமாகவோ எவர் வந்தாலும் அத்தனை தகர்த்தெறிந்து விட்டு நாம் வலிமையாக உறுதியாக பாதுகாப்பாக இருந்து இந்த தமிழ் சமூகம் தன் தலைவருக்கு தன்மானத்தோடு சுயமரியாதையோடு கௌரவத்தோடு வாழ, சாதி மதங்களை கடந்து நாம் ஒரு தாய் மக்களாக தமிழன்னையின் வழியில் இந்த சமூகம் அமைதியான நல்வாழ்வு வாழ உறுதியாக நம்ம வந்து களத்தில் நிற்கணும். அதுதான் நமக்கான ஒரே வாய்ப்பு, ஒரே ஆயுதம். அந்த நிலையில தான் தனியரசு இந்த கருத்தை நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன். இப்பொழுது நம்முடைய தமிழ் நிறத்தின் வழியாகவும் இருமுறையின் வழியாகவும் மீண்டும் மீண்டும் உறுதியோட பதிவு. உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறோம். இந்த நேரத்தில் நீந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி. தமிழகத்துக்கு இருமுறைக்கு வணக்கம். நன்றி சார்.